பாக்ஸ் ஆஃபீஸ் அஜித் மட்டும்தான். கில்லியோட ரெக்கார்ட்ஸ்லாம் பிரேக் பண்ணியாச்சு. ப்ரோ துணிவு யாருமே இல்லை ப்ரோ தேட்டருக்குள்ள. அடிச்சிட்டு இருக்கு ப்ரோ தேட்டருக்குள்ள. நான் வந்து ஆக்சுவலாக தலை ஃபேனு. இப்போ வந்து தளபதி தலை 2 காம்போவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பேருமே எங்கேயுமே விட்டு கொடுக்காத 2 ஃபேன் நான். அதனால எனக்கு சூப்பராக இருக்கு எல்லாமே. எது வந்தாலும் எங்கே கூப்பிட்றாங்களோ 2மே போயிட வேண்டியதாக பார்க்க வேண்டியதுதான். 2மே நான் ஃபேன்ஸில் அதனால. வைப்லாம் சூப்பராக இருந்தது ப்ரோ. சின்ன வயசுலேருந்தே தலைங்கிறது ஒரு அவரை வந்து சினிமாவில் பார்க்குறது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் ப்ரோ. அவர் மற்ற ஆக்டர் இந்த மாதிரி பார்க்கலாம் ப்ரோ. அவர் சொல்கிறதா இருக்கட்டும், இப்போ இன்ஸ்டா க்ரௌடு கூட்டி எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் நடக்குது, அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ. அவர் என்ன சொல்கிறாரு, எங்கே போனாலும் என் கூட வராதிங்க, உங்கள் குழப்ப பாருங்கன்றாங்க. இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் வச்சும் அவர் வந்து அவர் சுயநலத்துக்காண்டி யாருமே ஃபேன்ஸ் யூஸ் பண்ணல ப்ரோ. இது மூலமே ஃபேன்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்காங்க. அதான் அவர் லாஸ்ட் படமே ஜிபியூ மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தலை படமே நடிக்க மாட்டாரா, இப்படி ரேசிங் மீட்டார் ரொம்ப இதாக இருந்துச்சு. இப்போ என்னன்னா ஆதிக் ப்ரோ ஒரு அப்டேட் கொடுக்கு, இந்த வீக்கெண்டுக்குள்ளே ஒரு அப்டேட் கொடுக்குறேன்னு இருக்காரு. அதுக்காண்டி மாசா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா லாஸ்ட் மந்த் தான் மங்காத்தா ரிலீஸ் ஆச்சு. இது அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டே தெரில. திடீர்னு துணிவு ரிலீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அன்எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இல்லை, நாங்கள் அதை பற்றி கமெண்ட்ஸ் நாங்கள் எங்கள் படத்தை பற்றி தான் பேசுவோம். அதுதான் எங்களோட வேலையே. மெச்சூர்டாக பேசுவோம். ஆமாம் ப்ரோ, அது செலிப்ரேட் எப்படின்னா ஜனநாயகன் வராதனால விஜய் ஃபேன்ஸ் கொஞ்சம் இதாக இருக்காங்க. அதனால மறுபடியும் கில்லி படத்துக்கு மேலே வேற படம் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா கில்லி இப்போ தான் பண்ணானுங்க, மறுபடியும் அதே பண்ணுறானுங்க. அதை விட்டுட்டு வேற படம் பிளான் பண்ணது. ஆனால் தெரிய 2 வாட்டி. ஏன்னா என்னன்னா விஜய் படம் வந்து சர்க்கார் படத்தை எதிர்பார்த்தேன். அது வந்து இப்போ வேற மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது ரிலீஸ் பண்ணிட்டா சூப்பராக இருந்திருக்கும் ப்ரோ. சர்க்கார் படம்னா நானே விரும்பி பார்த்துருப்பேன், நல்லா இருந்திருக்கும். மற்றபடி புது பார்க்காத படங்களை ரிலீஸ் பண்ணலாம். பார்த்த படங்களே ரிலீஸ் பண்ணும்போது கொஞ்சம் இதாக இருக்குது. மங்காத்தா 5 நாளில் 3.5 கோடி அடிச்சிருக்கு. இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை அது மாதிரி. ரீரிலீஸில் பாக்ஸ் ஆஃபீஸ் அஜித் மட்டும்தான். புரியல. கில்லியோட ரெக்கார்ட்ஸ்லாம் பிரேக் பண்ணியாச்சு. வேணா ரெக்கார்ட்ஸ் நீங்கள் எடுத்து பாருங்க. சரிங்களா? வைப் ரோஹிணி எப்போவுமே அஜித்தோட ஃபோர்ட்டு. என்னமே ரோஹிணி வந்து அஜித்தோட கோட்டை. அது யாராலையுமே அடிக்க முடியாது. இன்னைக்கு செலிப்ரேஷன் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி ரோஹினா தலை தான். ஓகேவா? துணி வந்து அந்த அளவுக்கு டிக்கெட் புக் ஆகல அப்படின்றாங்க. அது உண்மையாகும்? அது உண்மைன்னு சொல்ல முடியாது ப்ரோ. இப்போ வந்து விஜய் படத்துக்கு வந்து எல்லாரும் வரானுங்க. துணி படத்துக்கு வந்து அஜித்தோட வெறியர்கள் மட்டும் தான் வந்து என்ஜாய் பண்ணுறானுங்க. மற்றபடி இப்போ சீட்டில் யாருமே உட்காந்துருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு போட்டானுங்க, சில்லா பாட்டு. யாருமே உட்காந்துல, எல்லாம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் விஜய் பாட்டுனா கொஞ்சம் அவங்க ஃபேன்ஸ் மட்டும் தான் உட்காந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. மற்றபடி எல்லாருமே உட்காந்து தான் இருக்காங்க. இதுலேருந்தே தெரிய வேணாம் மாஸ் யாருன்னு. துணிவுக்கு இல்லாமல் வேற எந்த படம் ரிலீஸ் பண்ணா ப்ரோ? வரலாறு இப்போ இறக்கியிருந்தவங்களுக்கு மாசாக இருந்திருக்கும் ப்ரோ. வரலாறு இல்லை என்ன இருந்தாலும் தான் ரொம்ப டாக் போச்சு சோஷியல் மீடியாவில். வரலாறு இறக்கிருக்கலாம். அஜித்தோட ஒரு வில்லனிசம் நிறைய இது பார்க்கலாம் ப்ரோ. அந்த மாதிரி அஜித்தோட நிறைய பீக் படம்லாம் இருக்குது ப்ரோ. அதெல்லாம் இறக்கலாம். இப்போ போன வருஷம் முந்தின வருஷம் துணிவு இறக்கியிருக்கானுங்க. இருந்தாலும் துணிவு பார்க்குறது சூப்பராக இருக்குது இந்த சுச்சுவேஷனில். மற்றபடி இனிமேல் அஜித்தோட நிறைய படங்களை இறக்கி வைப் பண்ணலாம் ப்ரோ. சீட்ஸ் அந்த அளவுக்கு வீக்கெண்ட்ஸில் இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அடுத்து AK64க்கு ரொம்ப வெயிட் பண்ணுறோம். ஆதிக் ரவிச்சந்தர் உங்களோட அப்டேட்டுக்காக காத்திருக்கிறோம். இல்லை, அதை பற்றி நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். துணிவும் வந்து ஒன்றா வந்திருக்கு ப்ரோ துணிவு யாருமே இல்லை ப்ரோ தேட்டருக்குள்ள. அடிச்சிட்டு இருக்கு ப்ரோ தேட்டருக்குள்ள. 2 படம் ஒன்றா ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் வந்து இது முன்னாடி வந்து விஜய் படம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை. சரி, அதுக்கோசம் இப்போ ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகலை. சரி, அதுக்கோசம் எங்கள் அண்ணனுக்கோசம் வந்து பார்க்கலாம். சரி, தலை படம் வைப் எப்படி இருந்தது? வைப்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனால் கம்மி பேர் இருந்தாலும் தலை ரசிகர் தான். அதுமாதிரி வைப் நல்லா தான் இருந்தது. ஆனால் வந்து கொஞ்சம் படம் இது முன்னாடி பண்ண இதுமாரி இப்போ இந்த படத்துக்கு ஒன்றும் கம்மியாக தான் இருக்குது. க்ரௌடு கம்மியாக? ஆமாம், க்ரௌடு கம்மியாக இருக்குது. அதிகமாகலாம் இல்லை க்ரௌடு. சரி, நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா? எங்கள் அண்ணனுக்கோசம் நான் வந்து தலைக்கோசம் அதுவும் வந்து எக்ஸாம் பண்ணிட்டு போகிறோம்.